எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எக்ஸாமுக்கு எப்படி தயாராகுது, அதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிற விஷயம் இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தன்னம்பிக்கை வரி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் ஏதும் நிகழ்ந்து உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும் என நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதுவரை எந்த அதிசயம் நிகழவில்லை எனில் நீங்களே அந்த அதிசயமாக மாறிவிடுங்கள். இது சொன்னது யார் அப்படின்னா நிக் வூஜிசிக் அப்படிங்கிற ஒருத்தவர். இந்த நிக் வூஜிசிக் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உலகத்துல நம்பர் 1 மேடை பேச்சாளர். ஓகேங்களா? சோ அவருடைய கதை தான் அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1982ல ஆஸ்திரேலியால உள்ள மெல்போர்ன்ல உள்ள ஒரு மருத்துவமனையில ஒரு குழந்தை பிறக்குது. அவங்களுடைய குழந்தையோட அம்மா துசிகா விழித்து தன்னுடைய குழந்தைய அங்க உள்ள நர்ஸுங்கள்ட்ட கேட்கிறாங்க. அந்த நர்ஸுங்க எல்லாம் தயக்கத்தோடு நிக்கிறாங்க. இருந்தாலும் என்னோட குழந்தை எங்க அப்படிங்கிற மாதிரி அந்த துசிகா கேட்கிறாங்க. இதனால ஒரு நர்ஸ் துண்டால போத்தி அந்த குழந்தைய அந்த துசிகா மடியில கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய பார்த்துட்டு மகிழ்ச்சி அடையாத துசிகா பீரிட்டு அழுகுறாங்க, வெடுத்து அழுகுறாங்க. அவருக்கு அருகில் உள்ள துசிகாவோட கணவரும் தன்னுடைய அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படின்னா ஏன் அழுகுறாங்க? ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன் அழுகுறாங்க? அதாவது எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் ஒரு திருக்குறள் கூட இருக்கு தெரியுங்களா, ஈன்ற பொழுதினும் பெரிது வைக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா ஒரு அம்மாவுக்கு வேற எந்த மகிழ்ச்சியுமே கிடையாது. ஓகேங்களா? அந்த மட்டற்ற மகிழ்ச்சியை கூட வெளிப்படுத்தாம துசிகா ஏன் அழுகுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன எக்ஸாம் இருக்குல்ல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த குரூப் பி எக்ஸாம்ல 3 கேட்டகரியில அந்த ஆர்பிஐ குரூப் பி எக்ஸாம் நடத்துறாங்க. ஒன்னு ஜெனரல் ஆபீசர், இன்னொன்னு டிபிஆர் ஆபீசர், இன்னொன்னு டிசிஎம் ஆபீசர். 3 கேட்டகரியில இந்த எக்ஸாம் நடத்துறாங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3க்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான கல்வி தகுதி. இந்த ஜெனரல் ஆபீசர் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் டிகிரி முடிச்சிருக்க எல்லாரும் அந்த ஆர்பிஐ குரூப் பி ஜெனரல் ஆபீசரா மாறலாம். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல ஒரு டிகிரி யூஜி டிகிரி முடிச்சிருந்தாலே ஆர்பிஐல உள்ள ஜெனரல் ஆபீசர் எக்ஸாம் எழுதலாம். இந்த டிசிஎம்மும் டிஎஃப்எஸ்ஆர் எக்ஸாமும் எழுதணும் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிகிரியோ அல்லது எக்கனாமிக்ஸ் டிகிரியோ முடிச்சிருந்தாதான் டிஎஃப்ஆரும் டிசிஎம் எக்ஸாமும் எழுத முடியும். இந்த தேர்வுக்கான கல்வி தகுதி இதுதான். இந்த தேர்வுக்கான வயது வரும் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜெனரல் கேட்டகரி அப்படின்னா 21 வயசுல இருந்து 30 வயசு வரையும் எழுதலாம். ஓபிசி அப்படின்னா கிட்டத்தட்ட 33 வயசு வரையும் எழுதலாம். இதே எஸ்சி எஸ்டி அப்படின்னா 35 வயசு வரையும் இந்த தேர்வுகளை எழுதலாம். இந்த தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3 முறைகள் இருக்கும். ஒன்னு பிரிலிமினரி தேர்வு, இன்னொன்னு முதன்மை தேர்வு, அடுத்து இன்டர்வியூ. ஓகேங்களா? இந்த பிரிலிமினரி தேர்வுல கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் தான் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்ல கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? இந்த பிரிலிமினரியில எப்படி இருக்கும்? 100 கொஸ்டின் தான். அப்ஜெக்டிவ் டைப்ல ரொம்ப எளிமையா இருக்கும். இது மெயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்லயும் இருக்கும், அப்புறம் அப்ஜெக்டிவ் டைப்லயும் இருக்கும். ஓகேங்களா? அதாவது கட்டுரை வடிவில் எழுதுற மாதிரி இருக்கும். அப்புறம் 4 ஆன்சர் கொடுத்துட்டு வருது சூஸ் த பெஸ்ட் அப்படிங்கிற மெத்தட்லயும் இருக்கும். நீங்க பிரிலிமினரி மெயின்ஸ் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூ உங்களை கூப்பிடுவாங்க. இன்டர்வியூல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்தியால இல்ல ஏதோ ஒரு இடத்துல உங்களை ஆர்பிஐ குரூப் பி கிரேட் பி ஆபீசரா நியமனம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் நீங்க எழுதி பாருங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு திருக்குறள் கூட அடிக்கடி நான் சொல்லுவேன், என்ன அப்படின்னா காண முயலது 50 யானை பிழைத்த வெளியத்தில் இருக்கு. இதற்கான விளக்கத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த திருக்குறள் மட்டும் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? காண முயலத 50 யானை பிழைத்த வெளியத்தில் இருக்கு. நம்ம எப்பவுமே ஒரு வலுவானதோட தான் போராடணும். ஓகேங்களா? இப்போ உதாரணமா இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கால்ஃபர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6000 போஸ்டிங் தான். ஆனா எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு 14 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது குரூப் 4 அப்படிங்கிறது ஒரு 10ஆம் வகுப்பு தரவு நடத்தக்கூடிய ஒரு மாநில அளவுல பரீட்சை தான். இதுக்கு எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா 16 லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப எவ்வளவு காம்படிஷன் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற பரீட்சைக்கு தமிழர் தான் ஒரு எப்படி இருக்காங்க, முட்டுக்கட்டையா இருக்காங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற எக்ஸாமுக்கு எந்த ஒரு தமிழக மாணவர்களுமே ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன் வருவதில்லை. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் நடக்கிற எக்ஸாமுக்கும் நீங்க எழுதுறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ இப்ப இந்த கதையை நம்ம பார்ப்போம். என்ன கதை அப்படின்னா, இப்ப அந்த குழந்தையோட அம்மா பீரிட்டு எழறாங்க. ஏன் எழறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு 2 கையும் 2 காலும் இல்லை. அப்ப பாத்துங்க, நம்மளுக்கு 2 கையும் 2 காலும் இல்லைன்னா என்ன இருக்கும்? ஒரு உடம்பான முண்டம் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்படிதான் அந்த குழந்தை இருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப அழுகுறாங்க. இருந்தாலும் தன்னுடைய குழந்தைக்கு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அதனால அந்த குழந்தைய ரொம்ப என்னதான் இருந்தாலும் குழந்தை இல்ல, லைக் பண்ணி அந்த குழந்தைய நல்லா வளர்க்குறாங்க. சாதாரண இருக்கிற குழந்தைய எப்படி வளர்ப்பாங்களோ அதே மாதிரியே வளர்க்குறாங்க. இந்த குழந்தை நிக் வூஜிசிக்
பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பதியருக்கு 2 குழந்தைகள் பிறக்குது. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அதாவது நிக்வேஜிஸுக்கு வந்து தம்பி தங்கச்சி எல்லாம் பிறகுறாங்க. அவங்களுடைய சேர்ந்து விளையாடுறாரு, எல்லாம் பண்றாரு. அவருக்கு விவரம் தெரியற வரலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய சந்திக்கிறாரு. அவராலேயே வந்து பல்லு நம்ம எல்லாம் கை இருக்கு, விரல் இருக்கு, பல்லு விளக்குறோம். அவரால் பல்லு விளக்க முடியல, குளிக்க முடியல. இதனால ரொம்ப வருத்தப்படுறாரு. அது இருந்தாலும் கடவுள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அவருக்கு செஞ்சிருந்தான், ஒரே ஒரு நன்மை. என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த கால்ல 2 விரல் மட்டும் இருந்துச்சு. அந்த 2 விரலை மட்டும் வச்சு பல்லு விளக்குறாரு, குளிக்கிறாரு, இது மாதிரிலாம் பண்றாரு. அப்புறம் படிக்கணுங்கிற ஆசை வருது, எழுதுறாரு, படிக்கிறாரு. ஒரு சராசரி மாணவன், சராசரி குழந்தை எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வளர்றாரு. வயதாகிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல வந்து படிக்கிற பள்ளிக்கு அமெரிக்க பேச்சாளர் ரிக்கி அப்படிங்கிற ஒருத்தர் பேச வராரு. அந்த தருணம் தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி போட்ட தருணம். அந்த ரிக்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரே வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடந்த காலத்தை உன்னால் மாற்ற முடியாது, ஆனால் எதிர்காலத்தை உன்னால் நிர்ணயிக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தை அவருக்கு வந்து ஒரு பொறி தட்டுது. என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஒரு மேடை பேச்சாளர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. நினைச்சுக்கிட்டு தன்னைத்தானே வந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கிறாரு. போக இறுதி நாட்கள் என்ன பண்றாரு, தேவாலயங்கள்ல பிரசங்கம் பண்றாரு, தன்னைத்தானே மெருகேத்திக்கிறாரு. மெருகேத்திக்கிட்டு இப்ப வேர்ல்டு நம்பர் 1 மேடை பேச்சாளர் யாரு அப்படின்னா நிக் வியூஜிசிக். பேசுறதுக்கு கூப்பிடணும் அப்படின்ட்டு நிறைய யூனிவர்சிட்டிஸ், பல்கலைக்கழகங்கள், நிறைய நாடுகள் தவமா இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சுயமுன்னேற்ற பேச்சாளரா நிக் வியூஜிசிக் போயிருக்காரு. ஓகேங்களா? அதாவது நிக் வியூஜிசிக் தன்னுடைய குறைகளை நிறைகளா தான் பார்த்தாரு. அதாவது நமக்கெல்லாம் நிக் வியூஜிசிக் சொல்ற அறிவுரைகள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதை நல்லா கவனமா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, உங்கள் குறைகளை பயன்படுத்தி வாழாதீர்கள், மாறாக திறமைகளை பயன்படுத்தி வாழுங்கள். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மாற்றங்கள் மிக முக்கியமானவை. ஏனெனில் வாழ்க்கை எப்போதும் நம் விரும்பும்படி அமையாது, சில வேளை நம்மை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். பயமே ஒருவனின் மிகப்பெரிய இயலாமை, அது அவனை பக்கவாதத்தை விட முடக்கிவிடும். இறந்த கால வழிகளில் உங்கள் வாழ்க்கையை சிக்க வைக்காதீர்கள், அது உங்கள் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் இல்லாமல் செய்துவிடும். கடைசியாக, உங்கள் வாழ்வில் எந்த அதிசயமும் இதுவரை நிகழ்வெளியினில் இன்னொருவருடைய வாழ்வில் நீங்கள் அதிசயமாக மாறுங்கள். ஓகேங்களா? அந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.